இது உங்கள் தமிழ் அறுசுவை சமையல். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. சைடில் எல்லாம் படியே எடுத்து விட்டுட்டே வந்துடுங்க. நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும், இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும். இன்னும் பாருங்க, நல்லா பால் எல்லாம் சுண்டி வருது. இப்ப நான் அரை ஸ்பூன் லெமன் புளிஞ்சு வச்சிருக்கேன், அரை லெமன் புளிஞ்சு வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த பாருங்க, நல்லா திக்கா வந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஒரு கப் சர்க்கரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப இதோட ஒரு ஏலக்காய் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா சீனிலாம் கரைஞ்சி நல்லா சுண்டி வருது. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா சுண்டட்டும். இப்ப நம்ம தேவையான அளவு கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். கரெக்டான பதம் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம இது மாரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டேன், ஃபுல்லா பரவலா நெய் தடவி வச்சுட்டேன். இப்ப செஞ்ச ஸ்வீட்டை நான் இந்த கிண்ணத்துல கொட்டிட்டேன். ஒரு ஸ்பூன் எடுத்து அதுல நான் நெய் தடவி இது மாதிரி தட்டிட்டேன். தட்டி எடுத்தாச்சு, தட்டிக்கிட்டாச்சு. இப்ப நம்ம இந்த ஸ்வீட்டை ஒரு 4-5 மணி நேரம் ஆற விடலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை கவுத்தரலாம். இப்ப எடுத்தாச்சு, நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பால் ஸ்வீட் ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.